உள்ள இருந்த அந்த இண்டிவிஜுவல் கொஸ்டின் பேப்பர்லயே அந்த சீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. வேகன்சி இன்க்ரீஸ் பண்றது சொல்லி நம்ம கவர்மெண்ட் சைட்லாம் கேட்க முடியும், தவிர டிஎன்பி சைட்ல கேட்க முடியாது. பிற ஆவணங்களும் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ நீங்க விட்னஸா சைன் பண்ணது எங்க போகுது? இது வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மதுரையில வந்து கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆனதா இருக்கட்டும், ஓஎம்ஆர் ஷீட் சேலம்ல இருந்து சென்னை கொண்டு போகும்போது ஓஎம்ஆர் ஷீட் இல்ல வேற ஒரு இதுதான் சொன்னதா இருக்கட்டும், 6 மாசத்துல 4 தடவை சிலபஸ் மாத்திரம் இங்க நடக்கும். சொல்ற சிலபஸ் படி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ இதுதான் நம்ம ரொம்ப மெயினா கேட்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? இதை தவிர்த்து வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம வந்து அதிகம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க வந்து போராட்டம் நடக்கும்போது கோரிக்கையில வைப்போம். ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய ஆன்சர் இல்ல, மற்ற 3 ஆப்ஷன் ஆன்சரா இருக்கு. அதாவது கொஸ்டின் புக்ல சீல் ஓப்பன் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஏன் டிஎன்பிசி குரூப் ஃபார் ரீ எக்ஸாம் கேட்குறோம் அப்படின்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பொது தமிழுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் எவ்வளோ போல கேட்கறது தான். சரிங்களா? அவங்க என்ன ஸ்டாண்ட் போட்டாலும் அவங்க கொஞ்சம் வந்து அவுட் சோர்ஸ்லாம் போய் கேட்பாங்க, தமிழ்லையும் அவுட் சோர்ஸ்லாம் போய் கேட்கறது வந்துச்சு. ஆனால் நீங்கள் கொஸ்டின் புக்லெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப் 4 ரீ எக்ஸாம் கேட்குறோம் இல்லைங்களா, இந்த லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் 4க்கு அதில் கொஸ்டின் புக்லெட்டில் பொது தமிழ் பக்கத்தில் 10ஆம் வகுப்பு தரம் அல்லது எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத தூக்கியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம், அதாவது இப்போ பிரச்சனையான எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் பக்கத்தில் 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ரெண்டாவது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சீல் ஓப்பன் பண்ணி வந்திருக்கு, அதாவது கொஸ்டின் புக்லெட் சீல் ஓப்பன் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதாவது உங்கள் கண்ணு முன்னாடி தான் சீல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு அந்த கொஷின் புக்லெட்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்விஜிலேட்டர்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த இன்விஜிலேட்டர்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பிரித்து அந்த கொஷின் பேப்பர் நம்ம கொடுத்து அந்த கொஷின் பேப்பர் ஒன்றும் சீலாக இருக்கும். அந்த கொஷின் பேப்பரில் நம்ம சீலை ஓப்பன் பண்ணி தான் எக்ஸாம் எழுதுவோம். ஆனால் நிறைய பேருக்கு உள்ளே இருந்த அந்த இண்டிவிஜுவல் கொஷின் பேப்பர்லேயே அந்த சீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது, இன்விஜிலேட்டர்ஸ்க்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அனலாக் வாட்ச் அப்படிங்கிறது அலவுடு, டிஜிட்டல் வாட்ச் மட்டும் தான் அலோவ் கிடையாது. அதாவது அனலாக் வாட்ச் அப்படின்னா என்னன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனலாக் வாட்ச் அப்படிங்கிறது முள்ளு வாட்ச். சரிங்களா? அதாவது நார்மலாக ஓடக்கூடிய நம்ம தாத்தா காலத்து வாட்ச்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாட்ச் தான் வந்து அனலாக் வாட்ச்னு சொல்லுவாங்க. நான் வந்து மரியாதை குறைவாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை, பட் அந்த அனலாக் வாட்ச்னா எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக முள்ளு வாட்ச்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? தாத்தா காலத்து வாட்ச் அப்படின்னு சொல்லி சொன்னேன், வேற எந்த ரீசன் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அப்படி சொன்னது இப்போ நிறைய பேருக்கு புரியுது, இல்லைன்னா அனலாக் வாட்ச்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் முள்ளு வாட்சுங்கிறது அதுதான், அதில் எந்த ஒரு டிஜிட்டல் இதுவும் இன்க்ளூட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்ச். ஓகேங்களா? அதுதான் வந்து அனலாக் வாட்ச். டிஜிட்டல் வாட்ச் தான் நாட் அலோட். சரிங்களா? அதே மாதிரி இந்த இஷ்யூ மட்டும் இல்லை, நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்ஸ் கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி சைன் வாங்குகிறோம், அதாவது சீல் பண்ணி அந்த சைன் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த கொஷின் பேப்பருக்கு மேலே கொஷின் புக்லெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய சைன் வாங்கி தானே கொஷின் புக்லெட் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்விஜிலேட்டர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஷீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சைன் வாங்கின ஷீட்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஷீட்ஸோ, இப்போது அது வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து கொஷின் பேப்பர் ரிலீஸ் ஆனதாக இருக்கட்டும், ஓஎம்ஆர் ஷீட்டை சேலம்ல இருந்து சென்னை கொண்டு போகும்போது ஓஎம்ஆர் ஷீட் இல்லை வேற ஒரு இதுதான் சொன்னதாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பிற ஆவணங்களும் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் விட்னஸாக சைன் பண்ணது எங்கே போகுது? ஸோ இது முக்கியமான பாயிண்ட். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் சொல்கிற சிலபஸ் படி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப மெயினாக கேட்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் நம்ம அடிக்கிட்டே போகலாம், பட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கேட்குறது அவுட் சோர்ஸாக இருக்கும். முக்கியமாக இப்போது டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சரியான ஆன்சர் கொடுத்தாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ரொம்பவே மோசம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ 2 கொஷின் 3 கொஷின் தப்புனா பரவாயில்ல, இப்போ ஒரு கொஷின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஷினுக்கு 2 ஆன்சர் 3 ஆன்சர் வருது. ஒரு சில கொஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய ஆன்சர் இல்லை, மற்ற 3 ஆப்ஷனும் ஆன்சராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ கொஷின் பேப்பரில் அவ்வளோ தப்பு இருக்குது. அதே மாதிரி அவுட் சோர்ஸ்னு சொல்லிட்டு ஓலச்சூடி அளவுக்குலாம் போய் கொஷின் எடுத்தாங்க அப்படின்னா நம்ம எங்கே போய் நம்ம படிக்கிறது? ஸோ அது என்ன ஸ்டாண்டர்ட், அது என்ன லிமிடேஷன்? நீங்கள் சொன்னது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், ஆனால் அந்த லிமிடேஷனுக்குள்ளே கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியல, எந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற சொல்லிடலாம். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் புக் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டாக வந்து மென்ஷன் பண்ணும். ஸ்கூல் புக் நம்ம வச்சிருக்கிறது தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். நம்ம காலேஜுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிக்கும் போதோ இல்லை பிஹெச்டி படிக்கும் போதோ எஸ்எஸ்எல்சிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே நம்ம எடுத்துக்குவோம். அதுதான் வந்து தமிழ்நாட்டு பள்ளி நூல் பாட புத்தகம்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், ரைட் தானே? ஸோ இதுதான் நம்ம இருக்கக்கூடிய சோர்ஸ். ஸோ அவுட் சோர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க எங்கெங்கிருந்தோ யாரோ எழுத எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ் இலக்கணத்துக்கு எத்தனை புக்ஸை போய் ரெஃபர் பண்ணுறது? சரிங்களா? அதே மாதிரி 1950 இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து அவுட் சோர்ஸில் வச்சாங்க அப்படின்னா
நம்ம எப்படி பின்னாடி காலத்துக்கு போய் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய இன்றைக்கி நேரத்தில் திரும்ப பழைய காலத்துக்கு போய் மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது பொருட்டு மனப்பாடம் பண்ணுறதுல குவாலிட்டியான ஆஸ்பிரன்ஸ் எப்படி வருவாங்க, கான்செப்ட் ஓரியன்டாக படிக்கும்போது மட்டும்தான் குவாலிட்டியான ஆஸ்பிரன்ஸ் வருவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஹையர் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ உதாரணமாக இப்போ குரூப் 1 எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதில் 37 அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஆனால் அதை நம்ம 49 ஆக்கணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஏஜ் பார் ஆகிடுது, சில விட்டோஸ் இருக்காங்க, சில டிசேபிள் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுங்கிற எய்ம் இருக்கும், அவங்களும் அச்சீவ் பண்ணணுன்ற எய்ம் இருக்கும். ஸோ இதுக்காக உட்காந்து படிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸாம் அப்படிங்கிற அடிப்படையில் சிலபஸோடைய ஸ்டாண்டர்டை கரெக்டாக கேட்டு இதெல்லாம் நம்ம கோரிக்கையை வச்சு கேட்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை 4 தடவை சிலபஸை மாற்றுறது, அதாவது 6 மாதத்துல 4 தடவை சிலபஸ் மாற்றுறதெல்லாம் இங்கே தான் நடக்கும். நைட்டு 12 மணிக்கு 3 தடவை சிலபஸ் மாற்றுறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சர்வீஸ் கமிஷன் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஆனால் டிஎன்பிஎஸ்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸும் நம்ம கேட்கணும். சிலபஸ் மாற்றினா அந்த சிலபஸை 10 வருஷத்துக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த சிலபஸ் தான் கொஸ்டின் எடுக்கணும். ஓகேங்களா? அது கரெக்டான ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அவங்க என்ன ஸ்டாண்டர்டில் சிலபஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சு போகிறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற சிலபஸை கரெக்டான ஸ்டாண்டர்ட் சொல்லி கரெக்டாக கொஸ்டின் எடுத்தாங்க அப்படின்னா குவாலிட்டியான ஆஸ்பிரன்ஸ் வருவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி சைடில் கேட்க முடியாது. கவர்மெண்ட் சைடில் கேட்க முடியாது அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்லி நம்ம கவர்மெண்ட் சைடில் தான் கேட்க முடியுமே தவிர டிஎன்பிஎஸ்சி சைடில் கேட்க முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடி. வேகன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைடு தான் கேட்க முடியும். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம இது எல்லாமே கேட்கணும். இதை தவிர்த்து வேறு யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம வந்து அதையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே வந்து போராட்டம் நடக்கும்போது கோரிக்கையில் வைப்போம். முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, டிசேபிள் பர்சன்ஸ் அண்ட் பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரைப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரைப் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இமேஜஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அவங்களால ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ பிளைண்ட் பீப்புள் எப்படி வந்து இமேஜஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அங்கே பேச வேண்டிய இடத்துல இருக்கும். அட்ரஸ் இதை பற்றி பேசியிருப்பார். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அநீதி நடக்குதுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட் இருக்குல்ல, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நம்ம எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டை ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும் போதே நமக்கு அதில் கொடுத்தாங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ தான் அவங்க டிரான்ஸ்பரன்சி ப்ரூவ் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக இது பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரிசல்ட் வர்றப்பவே விட்டால் தான் நம்ம அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வச்சு இது பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் ரிசல்ட் வந்து நீங்கள் என்ன தான் ஆர்டிஐ போட்டு ஓஎம்ஆர் வாங்கினாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நல்லாவே எழுதியிருந்தால் கூட நீங்கள் கேஸ் போட்டாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஜாப் வராமல் வேறு தொகுப்பு போயிடுது இல்லை. ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கீழே ரிசல்ட் வர்றப்பே ரிலீஸ் பண்ணி கொடுத்துடணும். நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி வைக்கணும் வெப்சைட்டில் அப்படிங்கிறத கேட்டுக்கணும். எப்படி மெயின்ஸ்க்கு இருக்கும் அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கும் இருக்கணும் அண்ட் குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் நிறைய நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் வைக்க வேண்டியது இடத்துல இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நமக்கு எக்ஸாம் தான் லைஃப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் மட்டும் யூனிட்டியாக இருந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது சாத்தியமாக முடியும். ஸோ யூனிட்டியாக இருங்க, நமக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ.